அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது என்றும் நிலவட்டுமாக. சத்திய நபியின் சத்திய வழி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் வற்றா கருணையும் என்றும் நிறைவாக இறங்கட்டுமாக. ஆமீன். பிறன்பருக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீப காலமாக மத்திய கிழக்கு நாடுகளில் போரால் ஏற்பட்ட கடுமையான பதற்ற சூழ்நிலைகளும் தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டதால் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுவதை நம்மால் காண முடிகிறது. பொதுவாக போர் என்று வந்தாலே கடுமையான இழப்புகளும் போரின் மூலமாக கடுமையான பாதிப்புகளும் பொருளாதார நஷ்டங்களும் ஏற்படுவது என்பது இயல்பானது. அதன் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது ரமலானுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஈரானிய போர் என்பது கடுமையான பாதிப்பை, உயிரிழப்பை இதன் மூலமாக சந்தித்திருக்கிறது என்பது நிதர்சனம். போரை பற்றி உண்டான செய்திகள் அனுதினமும் பல பேர்களுக்கு தலைப்புச் செய்திகளாக, போர் சம்பந்தமான நிகழ்வு என்பது பல சேனல்களுக்கு டிஆர்பியை உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக, இரண்டு பேர்கள் சண்டை போடுவதை பார்த்து இழிவு நாட்டிகளுக்கு அது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக, எதிர்த்து நிற்கக்கூடிய அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலிற்கும் தங்களுடைய பெருமையை நிலைநாட்டக்கூடியதாக, இவர்களை எதிர்த்து போரிடக்கூடிய ஈரானிற்கு அந்த மக்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக, இப்படி பல விதங்களில் நாம் இந்த போரை அணுக வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். இது போன்ற போர்கள் உலகத்திலே நிகழாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிம்மதியான வாழ்வை, பாதுகாப்பான வாழ்வை அல்லாஹ் மக்களுக்கு தந்தல் புரிய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி துஆ செய்வோம். இன்றைக்கு ஜும்மாவுடைய உரையாக இந்த ஈரானிய போர் என்பது ஈமானிய பார்வையில் எப்படி நாம் அதை அணுக வேண்டும் என்பதை பற்றி உண்டான அடிப்படையில் நாம் அமைத்துக் கொள்வோம். ஒரு 4 விஷயங்கள் இந்த போரிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, படிப்பினைக்குரிய ஒரு 4 செய்திகளை மாத்திரம் நாம் பார்க்கலாம். முதலாவது செய்தி, குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்வான், ஓ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். இந்த உலகத்தில் வல்லவனுக்கு மேல் வல்லவன் உண்டு என்று அல்லாஹ் சொல்வான். உலகத்தில் யாரும், அவன் தனி மனிதனாக இருந்தாலும், நாட்டிற்கு தலைவனாக இருந்தாலும், அல்லது மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், மிகப்பெரிய விளையாட்டு வீரனாக இருந்தாலும், அவர்களுக்கு இந்த தனித்திறமை என்பது இருக்குமானால் எந்த காலமும் இவன்தான் உலகத்தில் வல்லவன், நம்பர் 1 இவன் தான், இவனை தாண்டி உலகத்துல யாரும் வர முடியாது என்று உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. அது அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை நீதிக்கு மாற்றமானது.
ஒரு காலத்தில் ஒருவன் வல்லவனாக ஒரு விஷயத்தில் இருப்பான். கிரிக்கெட் எடுத்துக்கோங்கள, இதற்கு முன்னதாக கிரிக்கெட் ஒரு சச்சின் டெண்டுல்கர் என்று வருகிற பொழுது மிகப்பெரிய கிரிக்கெட் சக்கரவர்த்தி என்று நாடே புகழ்ந்தது அல்லவா? சில காலம் சென்றது, அவருடைய ரெக்கார்ட் எல்லாம் முறியடிக்கப்படுகிற பொழுது அவர் மறந்து போய் விடுகிறார், மறக்கடிக்கப்படுகிறார். அதற்கு பின்னால் இன்னொருவர், அவருக்கு பின்னால் இன்னொருவர். இந்த உலகத்தில் இவன் மட்டும்தான் வல்லவன் என்று சொல்வதற்கு எந்த துறையிலும் எந்த இடத்திலும் யாரும் தன்னுடைய தனித்தன்மையை சொல்ல முடியாது. பெரிய பணக்காரங்க லிஸ்ட், காலத்துல பில் கேட்ஸ், அதுக்கு முன்னாடி பொறுமை அரசர், இன்னைக்கு வேற ஆளு, அது மாறிக்கொண்டே இருக்கும். அது மாறிக்கொண்டே உலகத்தை அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். கால சக்கரத்தில் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே தான் தான் நம்பர் 1 உலகத்துல எவனும் சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த போரின் மூலமாக நாம் கண்ட காட்சிகள் அப்படி. அமெரிக்கா அதிகமான மிசைல்கள் உண்ட, அதிகமான மிசைல்களை கொண்ட நாடு, அணு ஆயுதங்களை சுமந்திருக்கக்கூடிய நாடு, பொருளாதாரத்திலே நம்பர் 1, ராணுவத்திலே நம்பர் 1 என்று இன்றைக்கும் உலக நாடுகளால் பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடு. எப்படித்தானே அமெரிக்கா பல நாடுகளை தன்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி தனக்கு கீழுள்ள நாடுகளை எல்லாம் ஒன்றே அவன் அடிமையாக ஆக்குவான். இன்றைக்கு அரபு நாடுகள் இருக்கா இல்லையா? அந்த வார்த்தை சொல்வதில் ஒன்றும் தவறில்லை என்று நினைக்கிறேன். அரபு நாடுகள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு அற்புதமான ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருந்தாங்க. முன்னாடி அவர் அமெரிக்க அதிபர் தொலை வைப்பது போன்றும், பின்னாடி சவுதி மன்னர்கள் எல்லாம் பின்னால் என்று தொழுவது போன்றும் மிக பொருத்தமாகவே இருந்தது. எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு அமெரிக்காவிற்கு அடிபணியக்கூடியவர்களாக அதை அவன் அப்புறம் செய்வான். தனக்கு கீழ் உள்ளவர்களை ஒன்று அடிமைப்படுத்துவான். அப்படி இல்லை என்றால் என்ன செய்வான்? யார் அடிபணியவில்லையோ அவர்களை இல்லாமல் ஆக்குவான். ஈராக்கிலே சதாம் ஹுசைனை கொண்டது போன்று ஒரு யாசர் அரஃபாத் சொல்லிக்கொண்டே போகலாம். யார் அடிபணியவில்லையோ அவர்களை இல்லாமல் ஆக்குவது அவனுடைய வேலை. அதைத்தான் ஈரானுடைய விஷயத்திலும் அவன் செய்தான். உலகத்துல நான் தான் நம்பர் 1, என்னை எதிர்த்துக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு உலக மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி ஈரானின் மீது அவன் கை வைத்தான். என்ன நடந்தது? இன்றைக்கு நான் நினைத்தால் இவனை அழித்து ஒழித்து விடுவேன் ஒரே நாள் சொன்னவன் 1 மாத காலமாகியும் ஒன்றும் செய்ய முடியாது. கோரிக்கை வைக்கிறார். 48 மணி நேரம் டைம் கொடுக்கிறது, 24 மணி நேரம் டைம் கொடுக்கிறேன், அதுக்குள்ள முடிச்சிடணும், அதுக்குள்ள நிப்பாட்டிடணும், இல்லை என்றால் அழித்து விடுது. முடிந்ததா? அந்த நம்பர் 1 என்னாச்சு? நான் தான் என்பது என்ன ஆனது? இன்றைக்கு இஸ்லாமாபாத்திலே இன்றைக்கு என்ன நடக்குது? சமாதான பேச்சுவார்த்தை இன்றைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில சமாதான பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் செய்யுது. அமெரிக்காவினுடைய துணை அதிபர் வருகிறார், இறங்கி வருகிறார். நான் தான் என்று சொன்னவன் மிரட்டி பார்த்தான் ஈரானை மிரட்டி பார்த்தான். ஈரானை எவ்வளவு மிரட்டி பார்த்தும் அவன் அதற்கு சரியான பதில் கொடுத்து கொண்டே இருந்தார்கள், அடிபணியவே இல்லை. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்க பாகிஸ்தான். நாம் இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரே நிலையில் எந்த காலத்திலும் எப்பொழுதும் அல்லாஹ் ஒரே ஆள வைக்கிறதே இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் வைப்பதே இல்லை. இன்றைக்கு கீழே இறங்கி வந்து விட்டார் ஈரான். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். கொள்கை ரீதியாக பல மாற்ற கருத்துக்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஈமானிய உறுதிக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் புரியட்டும். எப்படிப்பட்ட ஒரு நாடு அது? பாரசீகம் என்று சொல்வார்கள். பாரசீகம் ஒரு காலத்தில் 2 நாடுகள் வல்லரசாக இருந்தது. ஒன்று பாரசீகம், இன்னொன்று ரோம். இன்றைக்கு இத்தாலி இருக்கா இல்லையா? இன்றைய இத்தாலி தான் அன்றைய ரோம், இன்றைய ஈரான் தான் அன்றைய பாரசீகம். இன்றைய ஈரான் தான் அன்றைய பாரசீகம். மிகப்பெரிய 2 வல்லரசு. அந்த பாரசீகத்திற்கு என்ற ஒரு தனித்தன்மை உண்டு. அவ்வளவு சீக்கிரம் போரில் அவர்களை வீழ்த்த முடியாது.
ஈரானியர்களை வீழ்த்துவது என்பது மிக கடினம். வீழ்த்தியவர்கள் யார் என்றால் அப்பொழுது பாரசீகத்திலே நெருப்பு வணங்கிகளாக இருந்த மஜூசிகள். வீழ்த்தியவர்கள் யார் என்றால் இன்றைக்கும் ரெக்கார்டு யாருன்னா இன்றைக்கும் இஸ்லாமிய படைகள் தான் பாரசீகத்தை வென்றது. வேற யாராலும் வெல்ல முடியல. இதுவரை உண்டான அமெரிக்கா முதற்கொண்டு பாரசீகத்தை வெல்வது என்பது கடினம். அது கடினம். அவர்களுக்கென்று ஒரு போர் தந்திரம் இருக்கிறது, அவர்களுக்கென்று தனித்தன்மை இருக்கிறது. ராஜதந்திரி அவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அதற்கு ஒரு நிகழ்வை கூறுகிறேன், பொருத்தமாக இருக்கும். ஒரு போர் ஒன்று நடக்கிறது. ரோம் நாட்டிற்கு எதிராக இஸ்லாமிய படையை பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த போருக்கு பெயர் முஅத்தா. முஅத்தா என்ற பெயரிடப்பட்ட ஒரு போர். வெறும் 3000 வீரர்கள் வருகிறார்கள். இஸ்லாமிய படையிலிருந்து வெறும் 3000 பேர். பைசாந்திய பேரரசு ரோம் என்று சொல்வார்கள். 1,00,000 பேர்கள் வருகிறார்கள். 1,00,000 பேர்கள் கொண்ட எதிராளிகளை சந்திப்பதற்கு எதிர்ப்பதற்கு வெறும் 3000 பேர்கள். இது எப்படி சாத்தியம்? நபி அவர்கள் சாத்தியப்படுத்தினார்கள். சில ராஜதந்திரங்களை கையாண்டார்கள். எல்லா போருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு படை தளபதியை மாத்திரம்தான் நியமிப்பார்கள். ஒரே ஒரு படை தளபதி, அதுக்கு மேல கிடையாது. ஆனால் இந்த முஅத்தா போரில் மாத்திரம் 3 படை தளபதிகளை நியமித்தார்கள். 3 படை தளபதிகள் சொன்னாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்தான் முதல் படை தளபதி. அவர் இந்த போரிலே படை தளபதியாக செயல்படுவார். ஒரு கால் அவர் இறந்து விட்டால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் படை தளபதியாக அவரும் இறந்து விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர் படை தளபதியாக 3 பேர்களை பெருமானார் நியமிக்கிறார்கள். சொன்னாங்க, இந்த 3 பேர்களும் இறந்து விட்டார்கள் என்றால் உங்கள் படையில் உள்ள ஒரு சிறந்த ஒருவரை நீங்கள் படை தளபதியாக நியமியுங்கள், அல்லாஹ் அவரின் மூலமாக வெற்றி தருவார். ஏன் நபி அவர்கள் 3 பேரை நியமிச்சாங்க தெரியுமா? காரணம் தெரியுமில்ல. எல்லா போருக்கும் ஒரு படை தளபதி. முஅத்தா போருக்கு மாத்திரம் 3 போர் படை தளபதி. ஏனென்றால் எதிர்த்து வரக்கூடியவர்கள் பெரிய வல்லரசை எதிர்ப்பதற்காக வேண்டி வெறும் 3000 வீரர்கள். வல்லரசுகளை பொறுத்தவரை அவர்களுடைய முதல் ராஜதந்திரம் என்ன அப்படின்னா, எதிர்த்து போரிடக்கூடியவர்களை எடுத்தவனே துவம்சம் பண்ண மாட்டாங்க, துவம்சம் செய்ய மாட்டார்கள். அவர்களை பலகீனப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் முதலில் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய படை தளபதியை முதல்ல கொலை செய்வான். படை தளபதியை முதல்ல கொலை செய்வான். என்ன ஆகும்? ஒரு படையினுடைய தளபதியே ஆரம்பத்தில் கொல்லப்பட்டு விட்டால் தளபதி இல்லாமல் அந்த படை வீரர்கள் எல்லாம் சிதறண்டு போகிற பொழுது மிக இலகுவாக அவர்களை அடிக்க முடியும், இலகுவாக அவர்களை அடித்து கைப்பற்ற முடியும். இது இப்ப இல்ல, அமெரிக்கா இப்ப செய்யறாங்கல்ல, இது அமெரிக்கா மட்டும் இல்ல, அப்பொழுது இருந்த வல்லரசுகள் கூட இதைத்தான் செய்தது. இந்த ராஜதந்திரத்தை முறியடிப்பதற்காக வேண்டி பெருமானார் வெறும் ஸைத் இப்னு ஹாரிஸாவை மாத்திரம் நியமித்திருந்து ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டால் 2,00,000 வீரர்களுக்கு எதிராக போரிடுகிற பொழுது இவர் கொல்லப்பட்டால் என்ன ஆகும்? முஸ்லிம் வீரர்கள் சிதறி ஓடிவிடக் கூடாது. படையினுடைய கட்டமைப்பு அப்படியே இருக்க வேண்டும். அதற்கு நபி அவர்கள் செய்த ராஜதந்திரம் தான் இது. ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டால் பதறாதீர்கள், உங்களுக்கு அடுத்த படை தளபதி இருக்கிறார். யார்? உடனே கொடியை நீங்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இடத்தில் கொடுங்கள், அவர் தலைமையில் போர் செய்யுங்கள். அவர் இறந்துட்டாரா? கவலைப்படாதீங்க, சிதறி விடாதீர்கள். அவர் இறந்து விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இருக்கிறார், அவரிடத்தில் கொடியை கொடுங்கள். அவரும் இறந்து விட்டால் நீங்களே ஒரு ஆளை தேர்வு செய்யுங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரை தேர்வு செய்து கையில் கொடியை கொடுக்கின்றீர்களோ அவருடைய கரத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அப்படித்தான் நடந்தது. ஸைத் இப்னு ஹாரிஸாவை ரோம் படையினர் ஆரம்பத்திலேயே கொலை செய்தார்கள். முஸ்லிம் வீரர்கள் ஓடல. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் தலைமை தாங்கினார், அவரும் கொல்லப்படுகிறார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தலைமையில் படை தளபதியாக செயலாற்றுகிறார், அவரும் கொல்லப்படுகிறார். இறுதியில் ஹாலித் இப்னு வலீதுடைய கரத்தில் படையினுடைய அந்த கொடி செல்கிறது. அல்லாஹ் அவர் மூலமாக வெறும் 3000 பேர்கள் தான், சிறிய படைதான். ரோமை கவனித்து இவர்கள் பலகீனமானவர்கள் தான், ஆனால் ஈமான் உறுதியானவர்கள். ஹாலித் இப்னு வலீதுடைய கரத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்பதாக சொல்வார்கள்.
இன்றைக்கு அப்படிங்க வாங்க, அப்படியே வாங்கல. அமெரிக்கா எடுத்த உடனே சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி ஹுமானியை கொலை செய்கிறார்கள். அவங்க நோக்கம் என்ன? அவரை போட்டுட்டா, அவர் இறந்து போயிட்டாருன்னா படைகள் எல்லாம் சிதறிவிடும், மக்கள் எல்லாம் குழம்பி போயிடுவாங்க, நம்ம ஈரானை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் என்பது அவர்களுடைய பிளான். ஆனால் பெருமானாருடைய அந்த ராஜதந்திரத்தை ஈரானியர்கள் மிக அழகாக செயல்படுத்தினார்கள். இவர் இறந்து விட்டால் அடுத்ததாக அவர் இறந்து விட்டால் அடுத்ததாக ஒரு ராணுவ கட்டமைப்பை பெருமானாரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த போரிலே இன்றைக்கும் தாக்கு பிடிக்கிறார்கள் என்றால் வல்லவனுக்கு மேல் வல்லவன் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அதை இன்றைக்கு நாம் ஈரானியர்களுடைய விஷயத்தில் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது முதல் செய்தி. இரண்டாவது, பொதுவாகவே போர் என்று வருகிற பொழுது கடுமையான பாதிப்புகள் வரும். பாதிப்புகள் வரும் பொழுது மக்கள்கிட்ட இறக்க குணம் வரணும். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தா இஸ்ரேலியர்கள் கொல்லப்படும் பொழுது ஒரு பக்கம் இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவர்களுக்கு எதிரானவர்கள், குறிப்பாக முஸ்லீம்கள். ஈரானியர்கள் கொல்லப்படுகிற பொழுது அங்க ஆப்போசிட்டா உள்ளவங்க, இவர்களுக்கும் அவர்களுக்கும் நேரடி தொடர்பில்லை என்றாலும் இந்த போரில் யாராவது ஒரு பகுதி பாதிக்கப்படுகிற பொழுது ஒரு பகுதி மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் பெருமானாருடைய கொள்கை என்ன தெரியுமா? பெருமானார் போரை விரும்ப மாட்டார்கள், அதனால் ஏற்படக்கூடிய இழப்பை விரும்ப மாட்டார்கள். யார் கொல்லப்பட்டாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனையை பெருமானார் ஏற்படுத்தினார்கள். பலஸ்தீனத்துல இதே இஸ்ரேல்கார கடுமையாக அந்த மக்களை அழித்து கொலை செய்த பொழுது அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆக்கப்பட்ட பின்னால் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் அவர்கள் தெருக்களிலே வீதியிலே அடைந்து கொண்டிருந்தார்கள். யாராவது எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? அந்நிய நாடுகளிலிருந்து ஏதாவது உதவி வராதா, உணவு வராதா, மருந்து வராதா என்று. அப்படி உணவு வரக்கூடிய வழியை, மருந்து வரக்கூடிய வழியை கூட இஸ்ரேல்காரன் ரஃபா பாதையை அடைத்தான். அவனுக்கு சாப்பாடு கூட கிடைக்கக்கூடாது. கொலை செய்தது மாத்திரமல்லாமல் பசியிலே அவன் சாகணும், சாப்பாடு கூட அவனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உணவு வரக்கூடிய மருந்து வரக்கூடிய அந்த பாதையை, ரஃபா பாதையை அடைத்த பொழுது உலகத்துல எவனுமே வாயை திறக்கல. சில பேர்கள் திறந்தார்கள். சில நல்ல நாடுகளிலே உள்ள மன்னர்கள் அல்ல, அதிபர்கள் திறந்தார்கள். மன்னர்கள்னா இன்னைக்கு நம்ம ஆள் தான் இருக்கிறாங்க. சவுதிகள்ல, துபாயில ஒருத்தர் வாய் திறக்கல, சும்மா பேருக்கு தான் அடைக்க விடுவான். உலகமே கண்ணை மூடிக்கொண்டது. அந்த மக்களுக்காக வேண்டி யாரும் பரிதாபப்படவில்லை. பொதுவாக பிற மக்கள் கஷ்டப்படுகிற பொழுது எவன் வேடிக்கை பார்க்கிறானோ அல்லாஹ் தஆலா அதே கஷ்டத்தை கொடுப்பான். அதே கஷ்டத்தை அவனுக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா பழி வாங்குவான். இன்றைக்கு என்ன நடந்தது? ஹர்முஸ் ஜலசந்தியை, அந்த பாதையை மூடின பின்னாடி உலக நாட்டெல்லாம் கொதிக்கிறான். அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருந்தவன் அமெரிக்கா தான் மாறுறான். 4 நாட்கள் தான் அது மூடப்பட்டது. 4 நாள் தான் முழுசா மூடப்பட்டது. உலக நாடுகள் எல்லாம் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். என்ன புலம்பல்? அவ்வளவுதான், எங்களுடைய பொருளாதாரம் முடிஞ்சு போச்சு, எப்படி நாங்க வாழ்றது, லாக்டவுன் போடணுமா, உலகத்துல எல்லா விலைவாசி ஏறுமா. அந்த ரஃபாவிலே மக்கள் கஷ்டப்படுகிற பொழுது, அந்த ரஃபாவினுடைய பாதையை அடைத்த பொழுது யாரும் கண்டுகொள்ளவில்லை. அது பெருசா தெரியல அவனுக்கு. அர்த்தம் அது அவங்க பிரச்சனை. தனக்கென்று வருகிற பொழுது அல்லாஹ் அப்படித்தான் செய்வான். அடுத்தவர்களுக்கு சிரமம் வருகிற பொழுது நீங்கள் பார்க்கவில்லை, அதை பார்த்து நீங்கள் பரிதாபப்படவில்லை என்றால், இறக்கப்படவில்லை என்றால் அதே ஒரு நிலையை உங்களுக்கு கொண்டு வந்துருவோம். 4 நாள் முன்ன ஹர்முஸ் ஜலசந்தி 4 நாட்கள் மூடப்பட்டதற்கு இன்னைக்கு கேஸ் கிடைக்கிறது இல்லை. பதிவு பண்ண அடுத்த நாள் வந்துடும். இன்னைக்கு பதிவு பண்ணி வெயிட் பண்றான் வர மாட்டேங்குது. ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல மினி லாக்டவுன் போடுறாங்க, பாகிஸ்தான்ல மினி லாக்டவுன் போடுறாங்க. மக்கள் எல்லாம் இன்றைக்கு கஷ்டம் சிரமத்தில் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. நாம் இதிலிருந்து பெறக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? பிற மக்கள் கஷ்டப்படுகிற பொழுது நாம் இறக்கப்பட வேண்டும். உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் மனசுல வருத்தமாவது வரணும். ஒரு முஸ்லீமுடைய பண்பு என்பது அப்படித்தான். ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒரு நாட்டு மன்னர், யமாமா நாட்டு மன்னர் சுமாமா இஸ்லாத்தை ஏற்பார். இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் சொல்வார், நபி அவர்களே, இந்த உலகத்திலேயே
நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் ஆக வெறுப்பிற்குரிய மனிதராக நீங்கள் தான் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நான் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் இந்த உலகத்திலேயே நான் நேசிக்கக்கூடிய முதல் மனிதர் நீங்கள் தான் என்று சொல்லிவிட்டு அந்த சுமாமா சொல்வார், உங்களை எதிர்க்கக்கூடிய மக்காவாசிகளுக்கு என்னுடைய நாட்டிலிருந்து எந்த தானியமும் போகாது, நான் பொருளாதார தடை செய்கிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அப்படியே செய்தார். மக்காவுக்கு எதுவும் போகல, தானியங்கள் போகல, உணவு சாப்பாடுக்கு எதுவும் போகல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மக்காவுக்கு சுமாமா நாட்டிலிருந்து எதுவும் போகல, பொருளாதார தடை. கொஞ்ச காலமானது மக்கத்து காபிர்கள் எல்லாம் பெருமானாரை நோக்கி வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ் முஹம்மது அவர்களே எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். சுமாமா அவர் முஸ்லிமான பின்னால் எங்கள் மீது பொருளாதார தடை விதித்து விட்டார். எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றன, பிள்ளைகள் எல்லாம் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது நீங்கள் சொல்லி அந்த பொருளாதார தடையை நீக்குங்கள், சுமாமாவிடம் சொல்லுங்கள். யார்ட்ட? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். கொஞ்சமே சென்று பாருங்க, நபி அவர்கள் நினைத்திருந்தார் எவ்வளவு பண்ணாம மக்காவாசிகள். ஒரு காலத்திலே பெருமானாரை என்னதான் பண்ணும்? ஒரு காலத்தில் பெருமானாரையும் பெருமானாரை ஏற்றுக்கொண்ட மக்களையும் பெருமானாருடைய குடும்பத்தினரையும் ஒரு பள்ளத்தாக்கிலே அடைத்து பொருளாதார தடை விதித்து யாரும் சென்று பார்க்க கூடாது, உணவு கொடுக்க கூடாது, பசியிலேயே சாகட்டும் என்று இதே மக்காவாசிதான் பெருமானாருடைய விஷயத்தில் பொருளாதார தடை விதிச்சு அவ்வளவு கொடுமைப்படுத்தலாம். அவன் இன்னைக்கு பெருமானாட்டை வந்து நிற்கிறான், இறக்கப்படுது. நபியவர்கள் நினைத்திருந்தால் இங்கே பள்ளி வாங்கி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையுள்ளவான காரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, நான் சுமாமாட்ட சொல்றேன். இனிமேல் உங்களுக்கு பொருளாதார தடை என்பது இல்லை, சுமாமாவிலிருந்து உங்களுக்கு வரக்கூடியது இனிமேல் வரும். நபியவர்களே நாவிலிருந்து ஏன் இந்த வார்த்தை வந்தது? இதுதான் மனிதாபிமானம். அங்கே செத்து போகின்றவன், பசியால் வாடுகின்றவன், அவன் முஸ்லிமா ஹிந்துவா, அவன் கிறிஸ்டியனை பார்ப்பதில்லை, அவன் மனிதன். அவன் மீது இரக்க குணம் என்பது வேண்டும். எனவே எல்லா நிலைகளிலும், நான் போரை மாத்திரம் குறிப்பிடவில்லை, எல்லா நிலைகளிலும் பிற மனிதர்கள் கஷ்டப்படுகிற பொழுது உள்ளத்தில் மனிதாபிமானம் என்பது வேண்டும். இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். இல்ல கண்ணும் காணாமல் இருந்தால் எந்த கஷ்டத்தை அவங்களை கொடுக்க வச்சு நம்மளை பார்க்க வச்சானோ அல்லாஹ் அதே கஷ்டத்தை நம்ம கொடுத்துருவோம். அதை இன்றைக்கு ஹர்மூஸ் ஜலசந்தியை மூடிய பின்னால் உலகம் கண்ட அந்த காட்சியின் மூலமாக நம்மால் உணர முடியும். இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது படிப்பினைக்குரிய செய்தி. இன்றைக்கு பாகிஸ்தானிலே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. உண்மையில் அது பாராட்டிற்குரியது. எத்தனையோ நாடுகள், நம்முடைய நாடும் தான். இங்குள்ள பிரதமர் போறார், இஸ்ரேலுக்கு போறார். மை ஃபாதர்லேண்ட், இஸ்ரேலை பார்த்து சொல்லுகிறார், மை ஃபாதர்லேண்ட், இந்தியா எங்களுக்கு தாய் பூமினா இஸ்ரேல் எங்களுக்கு தந்தை பூமி அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார். வந்து மறுநாள் இஸ்ரேல் ஈரானை அடிக்கிறார். ஈரானிற்கு சப்போர்ட் செய்த நாடுகளில் சில குறிப்பிட்ட நாடுகள் தான், அமெரிக்காவுக்கு குறிப்பிட்ட நாடுகள் தான். ஆனால் வேடிக்கை பார்த்தவர்கள் அதிகம். நமக்கு எதுக்கு வம்பு? வேடிக்கை பார்த்தவர்கள் அதிகம். இந்த இடத்தில் பாகிஸ்தானை நாம் பாராட்டியாக வேண்டும். நமக்கு மாற்று கருத்து பல உண்டு. இரண்டு பேரை சண்டை போடுவதால் உலகமே பாதிக்கப்படுகிறது. எப்படியாவது சண்டையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்த முயற்சி. குர்ஆன் சொல்கிறது, லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர ஸதகா அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். மூன்று விஷயங்கள். இந்த மூன்று விஷயங்களை ரகசியம் பேசுவது தடை இல்லை, அது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று குர்ஆன் சொல்கிற பொழுது அதில் மூன்றாவது செய்தியாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற பொழுது அடுத்தது சாவரம் அப்படின்னு இல்லாம அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் பேசுவதற்காக வேண்டி ஒருவன் உள்ளே வருகிறார் என்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன். கண்ணியத்திற்குரிய அந்த வேலை இன்றைக்கு இஸ்லாமாபாத்தில் நடைபெறுகிறது. அல்லாஹ் தஆலா நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையை வெற்றியானதாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் யாருக்கும் சாதகமாக பாதகமாக அல்லாமல் உலக மக்களுக்கு அமைதியை தரக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாக அமைய வேண்டும், போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். ஏனென்றால் பேச்சுவார்த்தை அது ஒரு டிப்ளமசி, அது ராஜதந்திரம். பேச்சுவார்த்தை என்பது அதன் மூலமாக பல வெற்றியை காண முடியும், போரை நிறுத்த முடியும், சண்டையை அகற்ற முடியும். பெருமானார் செய்தார்களா இல்லையா?
மக்காவாசிகள் எல்லாம் காபாவை புனர்நிர்மாணம் செய்துவிட்டு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை யார் தூக்கி வைப்பது சண்டை போட்ட பொழுது என்னாச்சு? சண்டை போட்டாங்க. என் குடும்பத்தான், நான் எங்க குடும்பம் தான் உயர்ந்து நாங்க தான் தூக்கி வைப்போம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல. இந்த பிரச்சனை வந்த பொழுது பெருமானார் ராஜதந்திரமாக செயல்பட்டார்கள். என்ன செயல்பட்டாங்க? ஹஜ்ருல் அஸ்வதுக்கு ஒரு போர் விதைக்கு வச்சாங்க. எல்லா குடும்பத்தினரும் வாங்க, எல்லாரும் தூக்குங்க, கொண்டு போய் வைங்க. யாருக்கும் சாதகம் பாதகம் இல்லாமல் எல்லா மக்களையும் அனுசரித்து, அது ஒரு டிப்ளமசி, ராஜதந்திரம். இந்த ராஜதந்திரத்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக செயல்படுத்த முடியும். அல்லாஹ் தஆலா அதை இன்றைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி தந்தல் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். ஆக இது மூன்றாவது செய்தி. நான்காவது மிக முக்கியமானது, டைம் தான் இல்லை, நான்காவது மிக முக்கியமானது அந்த ஈரானிய போரில் அந்த மக்களிடத்தில் உண்டான ஒற்றுமை. ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர்களால் எப்படி நிறுத்த முடிந்தது? அவன் எவ்வளவு பொய் புரட்டுகள்லாம் கிளப்பி விட்டான். ஈரான்ல வந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், ஈரான் அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க, போராட்டம் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எவ்வளவு கிளப்பி விட்டான். எவ்வளவு கிளப்பி விட்டாலும் ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் அந்த அரசுக்கு ஆதரவாக நின்றார்கள் கடைசி வரை. கடைசியாக நாம் பார்க்கலாம், ஒரே ஒரு செய்தி சொல்றேன். அமெரிக்காவினுடைய அந்த தரைவழி ராணுவத்தை உள்ளே இறக்கப் போகிறோம் என்று செய்தி வந்த பின்னால் ஈரானிய அதிபர் சொல்லுகிறார், மக்களே, ஈரானிய இளைஞர்களே, இதற்காக வேண்டிதான் நாம் காத்துக் கொண்டிருந்தோம். தரை வழியாக சண்டை போடுவதற்கு நம்முடைய நாட்டிலே உள்ள இளைஞர்கள், தகுதி உள்ளவர்கள் எல்லாம் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம் சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஆயுதங்களை தருகிறோம், வாருங்கள், நாட்டை பாதுகாக்க வாருங்கள் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். வந்தவர்கள் எத்தனை பேர்கள்? ஆயிரக்கணக்கில் அல்ல, 16 லட்சம் இளைஞர்கள் வந்தார்கள். தன் நாட்டை காப்பாற்றுவதற்காக வேண்டி அணுமின் நிலையங்களை சுற்றி பாதுகாப்பதற்காக அதை பாதுகாக்க வேண்டும் என அவத்தை அடிக்க போறதா சொன்னாங்க. உங்கள் நாட்டை நான் இருளாக ஆக்குவேன். எல்லா கரண்டை சோடி முடிச்சுட்டா இருளாயிரும்ல. ஒரு நாட்டினுடைய அந்த கலாச்சாரம் சீரழிந்து விடும் அல்லவா? 16 லட்சம் இளைஞர்கள் முன் வந்தார்கள் ஈரானில். கடைசி வரை அவர்கள் இவ்வளவு போர் நடக்குது, எப்படியாச்சும் சமாதானம் செய்யுங்கன்னு எந்த ஒரு ஈரானிய மனிதனும் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் போர் செய்யுங்கள், எவராக இருந்தாலும் என்ன, அமெரிக்காவாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். எத்தனை லட்சம் பேர்கள் உயிர் போராடும் போவார்கள், நாங்கள் இருக்கிறோம். இந்த ஈரானிய மக்களுடைய இந்த ஈமானிய உணர்வு தான் இதுவரைக்கும், இந்த ஒற்றுமை தான் இதுவரைக்கும் போரிலே அவர்கள் தாக்கு பிடித்து நிற்பதற்கு அது காரணமாக இருந்தது. இதெல்லாம் பாடமா நம்ம எடுக்கணும். நம்மளாம் பல தடவை ஒற்றுமையை பத்தி பேசியாச்சு. நம்ம மக்கள்கிட்ட பேச்சுல தான் ஒற்றுமையா இருங்க, சண்டை போடாதீங்க. எலெக்ஷன் வரும் பொழுது அது எல்லா காலகட்டங்களும் எப்படி எலெக்ஷன் வர இப்போ வருது, சில பின்னாடி அதை பேசுவாது சமணமா. ராஜஸ்தான்ல ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. ராஜஸ்தான்ல ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தல் நடந்துச்சு. மொத்தம் 7 பேர் நின்றாங்க. 7 பேர்ல 6 பேர் முஸ்லீம். ஒரே ஒரு ஆள் தான் மாற்று மதத்தை சார்ந்தவர். 6 பேர் முஸ்லீம். மொத்தம் ஓட்டே அங்க 2000 ஓட்டு தான். 589 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சு 500 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடறாங்க. அப்படிதான் இருந்துச்சு. 6 பேர் ஓட்டு போடுறாங்க, 6 பேர் நிக்கிறாங்கல்ல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். 6 பேர் இஸ்லாமிய வேட்பாளர்கள், ஒரே ஒரு ஆள் மாற்று மத சகோதரர். ரிசல்ட் வருது, இவர் ஜெயிக்கிறார். மாற்று மத சகோதரர் ஜெயிக்கிறார். இஸ்லாமிய வேட்பாளர்கள் தோத்து போறாங்க. மக்கள் நம்ம மக்கள் ஓட்டு போடலையா? நம்ம மக்கள் எல்லாம் நம்ம தான் ஓட்டு போட்டுருக்கான். என்ன நடந்துச்சு? இந்த 6 பேர்களும் சேர்ந்து எடுத்த ஓட்டு 1406. எவ்வளவு? 1406. ஜெயித்தவர் எடுத்த ஓட்டு வெறும் 589. பாருங்களேன், 1406க்கும் 589க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் நிக்கலாம்ல, ஒருத்தர் நின்று நம்ம மக்களுக்காக வேண்டி நின்று ஜெயிக்கலாம், மற்ற மக்களும் ஆதரவு கொடுத்து முடியும் தானே. ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஒற்றுமை இல்லாத சமுதாயமாகத்தான் நம்முடைய சமுதாயம் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் பரவாயில்லை என்றாலும் மெச்சக்கூடிய அளவிற்கு காலரை தூக்கி விடக்கூடிய அளவுக்கு அங்கே கிடையாது. பல நேரங்களில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒற்றுமை